இது பூரா பனங்கையினால மழையிலேயே நனைஞ்சு வெயிலில் காய்ஞ்சு எல்லாமே இப்படி போயிருச்சா? அடடடா, இங்கே பாரு, அப்படியே மரமே சுத்தமாக இப்படி வந்துச்சு. இதை பார்க்கவே இல்லையா? அப்படியே பார்க்கவே விட்டாங்களா? கவிதா, 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 கூப்பிடுறது அழுங்காத இருந்துக்குவியா? காதை கேட்கலையா? ஏன்னா கேட்ல இருந்து எதுக்கு இந்த கத்து கத்துறீங்க? அந்த பணங்கள் அப்படி இருக்கிறது பாத்தியா? பணங்கள் கை நிறைய பணம் கொண்டு வந்தீங்களாக்கா? கொடுங்க. பணங்கள் இருக்கு அண்ணா, வீணா போய் கிடக்குது. ஏன் வேற மாத்திரின்னு கேட்டா பணம் கை நிறைய பணம் என்ன கொடுத்த ஒரு பணம் பேசுவாங்களா? ஏதோ எந்த பணங்கையை சொல்றீங்க? அதுல கேட்டு போட்டு ஆனா கேட்ல மரம் இட்டு போன சொன்னீங்களாக்கா? சரி சரி. எது எடுத்தாலும் எவ்வளவு மத்தம் இருக்குதுமா உனக்கு? இல்ல ஒழுங்கா சொன்னா புரிய போகுது. பணங்கள் இட்டு போய் கிடக்குன்னு சொல்ற ஒழுங்குலாம் எப்படி சொல்றது? சரி சரி, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறீங்க? அதுக்கு வேற கை மாத்தணும். சரி, அதுக்கு என்ன பண்றது? அந்த குடுமையையும் கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் வருவாரு, சாயந்தரம் அவரை கூட்டிட்டு போய் கடையில் போய் பார்த்து நல்ல மரமா பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரி, நான் இப்பவே போறேன்டா வெளியில. அந்த ஐயனை வர சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன். நான் சொல்லுவேன், நீ போய் பார்த்து கூட்டிட்டு வா. சரி சரி. அம்மா, எதுக்கு ஏன் இப்படி வரையிலையே? ஆமா, அந்த ஐயா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாரு? கண்ணத்துல பலான்னு ஒரு அறை விட்டுட்டாரு. எதுக்கு சும்மா தன்னால அடிச்சாரு? நீங்க என்ன சொன்னீங்க? அந்த ஐயனை கூட்டிட்டு போய் வாங்கதான்னு சொன்னீங்க. நான் அந்த ஐயனை கூட்டிட்டு போய் வாங்கத்தான் சொன்னேன். ஆனா உன்னோட வாய் கம்மட்டு இருக்காத, சும்மா வந்து ஒருத்தர் அடிப்பாங்களா? நான் தெரியாம கேக்குறேன். இல்லம்மா, 2 பேரும் தான் போய் பார்த்தோம். அந்த ஐயா கொஞ்சம் இருட்டா இருக்குது, எனக்கு சரியா கண்ணு தெரியல பாப்பாத்தி. நீ உள்ள நல்லா போய் நல்ல சேவு இருக்கிற கையா பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. சேவுன்னு சொன்னோன்னே அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏங்க சேவு வாங்கறதுக்கு எதுக்கு இங்க வந்தீங்க? ஒண்ணு சாத்தூர் சேவு வேணுமா இல்ல கரூர் சேவு வேணுமா? எது சொல்லுங்க, நான் நாளைக்கு வாங்கிட்டு வந்து தரேன்னு சொன்னேன். விட்டார் பாரு, பல்லே தெரிஞ்சு போகாம தப்பிச்சுது. ஏமா சேவு வேணும்னா சேவு கடையில தான் கூட்டிட்டு போய் வாங்கணும். அதை விட்டு மரக்கடையில பனைமரம் வாங்க போனா அந்த இடத்துல சேவு சேவுங்கிறாரு. ஆமா, பனைமரம் நல்லா சேவு கையா பார்த்து தானே வாங்கணும்னு சொல்லி அந்த போச்சொன்ன உன்னையா? நீங்க சேவெல்லாம் ஒண்ணு சொல்லல, பனைமரம் அந்த ஐயா வாங்குவாரு, நீ பார்த்து கூட போயிட்டு வா அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் நல்ல அந்த ஐயா சேவு கையா பார்த்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சேவுனா என்ன? காரா சேவு தானே, சாப்பிட்ற சேவு தானே? அம்மா, நான் என்னத்த சொல்றது, உனக்கு திங்கிறத தவிர வேற நினைப்பே வராதாமா? இல்ல சேவு சேவுனா என்னத்த சேவு சொல்லுங்க. சேவுனா நல்ல முத்தன மரத்துக்கு பேரு நல்ல சேவு இருக்குதான்னு பார்க்க சொல்றது. அதுக்கு பேரு தான் சேவு. திங்கிறதுக்கு பேரு சேவல்ல. நான் சொல்றேன்டால, அந்த ஐயனால ஒரு பக்கம் அடிச்சாரு. நான் கொன்ன வீட்டு போயிடறாமா? நான் ஒரு தடவை சொன்னா புத்தியா இல்ல? எத்தனை நாளைக்கு இப்படியே கொண்டு போய் திங்கிறதே புரியாது. வேற ஒருத்தன் பாரு. இது கூட இல்ல, இதுதே இப்படின்னா இது கூட சேர்றது எப்படி இருக்கும்? அதுவும் அப்படித்தானே இருக்கும். நான் நம்பி போன மாதிரி என்னை சொல்லுங்க.